எவ்ரிபடி வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணுறதுக்கான பாதாம் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸி, வித்தின் 5 மினிட்ஸில் அதை ரெடி பண்ணிடலாம். பாதாமை மட்டும் நம்ம பீல் பண்ணி ஸ்கின் ரிமூவ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம்னா வித்தின் 5 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரோ எசன்ஸோ எந்த ஃப்ளேவர் எதுவுமே இல்லாமல் கம்ப்ளீட்லி நேச்சுரலாக ரெடி பண்ணுறது. வாங்க எப்படி ரெடி பண்ணி பார்க்கலாம். பாதாம் பாலுக்காக 100 கிராம் பாதாம் எடுத்திருக்கேன். நல்லா பாருங்கள், இதை என்ன பண்ணியிருக்கேன்னா நல்லா சோக் பண்ணிவிட்டு ஒரு 4 ஹவர்ஸ் சோக் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்திருக்கேன். சில பேர் ஸ்கின்னோடு போடுவாங்க. ஸ்கின் வந்து டாக்ஸின்ஸ், அது உடம்புக்கு கெடுதல். அதனால் நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஸ்கின்னை ரிமூவ் பண்ண கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்கின்னோடு போடுங்க. நான் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஹோல் டே சன்லைட்டில் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் இப்படி ஸ்ப்ளிட்டாக இருக்குது. ட்ரை பண்ணதுனால இப்போ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பாதாம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக லேட் ஆகும், கொஞ்சம் மெதுவாக நல்லா ரோஸ்ட் பண்ணிவிடுவோம். 4 ஏலக்காய் போட்டுக்கிறேன். 4 ஏலக்காய். அதே போல் 4 முந்திரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். முந்திரி ஜாஸ்தி இருந்தால் பாதாமோட ஃப்ளேவரை குறைச்சிரும். அதனால் நான் முந்திரி கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா முந்திரி இன்னும் கூட கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணிக்குவோம். பிஸ்தா வந்து உங்களுக்கு பச்சையாக இருந்துச்சுன்னா இப்போவே நீங்கள் பிஸ்தா சேர்த்துடணும். எனக்கு ரோஸ்டட் பிஸ்தா தான் இருக்குது, அதனால் நான் ஃபைனலாக பிஸ்தா சேர்த்துக்கலான் இருக்கேன். வறுத்தாச்சு, எனக்கு ரோஸ்டட் பிஸ்தா, அதனால் நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன், ரோஸ்ட் பண்ணாமல். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு, நல்லா ஆற விடுவோம். வறுத்த ஏலக்காய், முந்திரி, பாதாம், பிஸ்தா இதை முதல்ல பாதியாக கிரைண்ட் பண்ணிக்குவோம். பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம சுகர்லாம் போட்டுக்கலாம். இந்தளவு ஆயிருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் சாஃப்ரான், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம், இருந்தால் போடுங்க. ஒரு 50 கிராம் சுகர், நான் ப்ரௌன் சுகர் போடுறேன். உங்கள்கிட்ட என்ன சுகர் இருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டு இப்போ திரும்ப ஒரு தடவை ஓட விட்டுறலாம். பாருங்கள், ஃபைனாக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாமை தோலை எடுக்காமல் நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் சுகரும் ஒயிட் சுகர் போட்டிங்கன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற அதே கலர் கிடைக்கும். மற்றபடி டேஸ்ட் அதோட இதுதான் நல்லாயிருக்கும். நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 டேஸ் கூட அப்படியே இருக்கும், 1 மந்த்து கூட இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கன்னா கெட்டு போகாது. நீங்கள் எவ்ரி வீக் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், பெரியவங்க யார் வேணால் சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது. அதுங்கக்கிட்ட பாதாம் நட்ஸு கொடுத்து சாப்பிடுன்னு கெஞ்சிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு டம்ளர் பாலில் கலந்து கொடுத்துட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்க ஒரு 4 பாதாமை எடுத்துக்கிற அளவுக்கு எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எவ்ரி வீக் ரெடி பண்ணுங்கள். ரொம்ப லாங் டேர்ம் நீங்கள் ஸ்டோர் பண்ண வேண்டாம். எவ்ரி வீக் ரெடி பண்ணிங்கன்னா ஃப்ரெஷ்னஸ் அப்படியே மெயின்டைன் ஆகும். சூடான பால் இதில் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாதாம் பால். எந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவரோ கலரோ எசன்ஸோ எதுவுமே கிடையாது, எல்லாம் நேச்சுரல். அதுலேயும் பாதாமெல்லாம் நல்லா ஸ்கின் ரிமூவ் பண்ணி நல்லா பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியிருக்கேன். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.